தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். சோனி லைவ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு கல்லு கடையில நடந்த கொலை, அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற தீம்ல நகரக்கூடிய கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பிளசண்டான இரவு நேரத்துல காட்டுறாங்க. அந்த இரவு நேரத்துல இதமான ஒரு பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு ஒத்து பார்த்தா தூரத்துல ஒரு கல்லு கடையை போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அந்த கல்லு கடைக்குள்ள ஒருத்தர் துடிக்க தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. யாரா அந்த நபர்னு பார்த்தா அந்த கல்லு கடையினுடைய ஓனரா இருக்காரு. உண்மையாவே அவரை யாரெல்லாம் கொலை பண்ணாங்களா இல்ல அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்றதுதான் ஒரு கேள்வியோட இந்த படம் பரபரப்பா ஸ்டார்ட் ஆகுது. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பாசில் ஜோசப் வராரு. பாசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் தனக்கு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் வெளியே வருது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, டோர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பிரவீன் கூடு ஷாப். இந்த படத்தை பத்தி நல்லா சொல்லணும் அப்படின்னா முதல்ல இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ண விதம். அதாவது ஒரு கல்லுக்கடையில 4 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டாம சோ உண்மையாவே அந்த கல்லுக்கடையினுடைய டீட்டெயிலிங் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. சோ அந்த கல்லை எப்படி மரத்துல இருந்து இறக்குறாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரியான சைடிஷ் ப்ரிப்பேர் பண்றாங்க, அதை தேடி என்ன மாதிரியான மக்கள் வராங்க அப்படிங்கிற அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ண விதம் உண்மையாவே நீட்டா இருந்துச்சு. அதே போல அந்த கல்லுக்கடையில வேலை பார்க்குற ஷோபின் சாகிர் அப்படிங்கிற அவருக்கு இல்லையா அவருடைய கதாபாத்திரம் கச்சிதமா பொருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. போக போக அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சாந்தினி இவங்களுடைய கேரக்டருமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்மைலிங் பியூட்டி அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க. அதே போல பாசில் ஜோசப், செம்பன் இவங்களுடைய கதாபாத்திரமும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாசில் ஜோசப் கிட்ட இருந்துதான் நகர மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் வெளியே வருது, என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த கொலையை பண்ணது யாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லாம ரொம்ப ஆர்டினரியா யோசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ பயங்கரமா இருக்கும் போது அப்படின்ற மாதிரி யோசிச்சா ரொம்ப ஆர்டினரியா முடிச்சிருந்தாங்க. மொத்தத்துல ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். மலையாள சினிமாவுக்கே உரித்தான அந்த கிரைம் த்ரில்லர் படங்களோடு இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா கொஞ்சம் ப்ளோ பார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு டீசென்டான மூவி. ஒன்ஸ் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.